வாங்க 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 உட்காருங்க. சொல்லுங்க. புள்ள சூப்பர் புள்ள. நீங்கள் கேட்ட மாதிரி 40 பவுன் நகை 5 லட்சம் ரொக்கம். புள்ளைய நான் நேரில் பார்த்தேன். புள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிரிச்சான்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. புள்ள நல்லா மீடியம் உடம்பு நல்லா இருக்கா. நேரில் பார்த்துட்டு தான் சொல்லி சும்மா வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இன்னொன்று தான் பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்கிறிய? ஓன்னு சொன்னால் வெளியிடமாக போயிச்சிடலாம். புள்ள அப்படி தான் இருக்கா. அதனால் டக்கு புக்குன்னு என்ன சொல்கிறிய? பொண்ணை காட்டுங்கப்பா. பொண்ணை காட்டுங்க. பொண்ணை பார்ப்போம். இல்லை போட்டவா? இல்லை போட்டவா? இதான் பிள்ளை போட்டா. முடிச்சிருமா? பார்த்துட்டு டக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்டு வீட்டில் கேட்டு என்னன்னு சொல்லி. இதில் முக்கியமானது என்ன, அந்த பிள்ளைக்கு இவனை பிடிச்சிருக்கு. வந்துட்டியா? பொண்ணு பார்க்க போனியா? பொண்ணு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உனக்கு? பாத்தியா? பிள்ளை நல்லா இருக்குன்னாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? பாத்தியா எப்படி இருக்கு பிள்ளை? அது புள்ள மாதிரியா இருக்குது. புள்ள நல்லவே இல்லை. சும்மா விட்டு கெட்டி கட்டுனா எப்படிப்பா கட்ட முடியும்? பிள்ளை பாரு. நான் ஒரு பிள்ளை கருப்பு. ஒரு முடியும் அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை. உடம்பு கொஞ்சம் உடம்பு இருக்குது. நான் சொல்லியாச்சு அவர்கிட்ட. யாருக்குன்னே சொல்லிட்டேன். கொஞ்சம் கலராக பாருங்கள். ஒரு 20-25 பவுன் நகை இருந்தாலும் போதும். அவர் சொல்லியாரு. நான் 40 பவுன் 50 பவுன்ட்ட கிடைக்கும். 5 லட்சம் ரொக்கம் கிடைக்குங்காரு. இப்போ நகை முக்கியம் தான். நகை இல்லை தேவையில்லை முக்கியம் இல்லைன்னு சொல்ல. நகையை வச்சு நிச்சயம் கேட்க. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அங்கே தான் ஒரு டென்ஷன் ஆகிட்டு வையா. அந்த பிள்ளைய வந்து பார்த்தா அப்படி ஒரு மனசு அப்படி ஒரு சாந்தமானும் அந்த மாதிரி இருக்கணும். சும்மா அந்த பிள்ளை சிறையாக இருக்கு. பிள்ளை ஒரு கொஞ்சமாக நல்லா இருக்கேன்டா. நகை முக்கியம் தான். நகை இல்லைன்னு சொல்ல. அதுக்காண்டி நகையும் ரொக்கத்தையும் வாங்கி வச்சுட்டு பிள்ளை நல்லா இல்லைன்னா கட்டி எண்ணிச்சிய ஒன்றுக்கு 1000 தடவை அவன் மூஞ்சிலாம் முடிக்கணும். நல்லாவா இருக்கும். நான் கேட்க முடியாது. இப்போ சிறையாக இருக்கு. கல்யாணம்னு ஆசையே விரும்பலை.